ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பட்டாணி உருளைக்கிழங்கு குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் அரைக்கப் அளவுக்கு பச்சை பட்டாணியை நைட்டே ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம வேக வச்ச பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனதும் கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பட்டாணி உருளைக்கிழங்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.